ஈசன் மனைவி. உனக்கு சூடு இருக்கிறதா? உனக்கு மானம் இருக்கிறதா? உனக்கு வெக்கம் இருக்கிறதா? வடியலக்கும் பரமசிவன். நீ ஒரு பிட்டாண்டி மனைவி, நீ ஒரு பேயாண்டி மனைவி, சுடலையாடும் சிவன் மனைவி, அடி பைத்தியக்காரி பார்வதி. பேசுது தல. அம்மா கோவம் வந்து போச்சு. யாரு ஆதிபரா சக்தியாக தூண்டி விழுவா? என்ன செய்கின்றார்? அடே பிரம்மக்கமானவே, என் கணவனுக்கு நீ பிடித்து பிடித்து விடுத்திருக்கலாம். நான் காளியாக வந்தவள், மாரியாக வந்தவள். உன்னை எடுத்து 1000 சுக்கராக எடுத்து நொறுக்க போயிட்டேன். அப்படி என்று என்ன செய்யறாங்க? என்ன minta maaf. Maksudnya ada sasaran keduanya, Kebo. Lu aja lu. Tuanku. Yes. Lu pengen masuk ke dalam? Iya. Ayo kalau kata jangan buka soal maafin soal gampang. Terus jauh-jauh ke rawa buaya. Iya. Jadi jauh ke rawa kemiri. Orang kampung sini kepengen tahu, kepengen tanya.
maksudnya tuh yang lu rame-rame datang kemari? Saya nggak bermaksud untuk memperburuk kondisi kakak saya, Bu. Apa? Kamu adiknya? Setahu saya, Fani itu yatim piatu. Dia nggak punya saudara. Mbak, ikutin aku ya, Mbak. Mbak, ikutin aku, Mbak. Asyhadu an la ilaha illallah. പതിറ്റാണ്ടല്ല നൂറ്റാണ്ടാണ് കറക്കി വിടണുണ്ട്. അരുവികളെ കുരുവികളെ അരുമയാന മലരികളെ ആനന്ദം മാത്രമറിയും സുഹൃതികളെ ഇതളുണർത്തി ചിറകുവിരുത്തി പൊന്നോളമിളക്കി ഒഴുകൂ ഒഴുകൂ തിര തിര തിരയായി നിര നിര നിരയായി. Astagfirullah, Ibu! Astagfirullahaladzim. Ya ampun, Ibu! banget sih kamu. Itu ibu kandung kamu yang melahirkan kamu. Iya, ingat Rika, jangan durhaka sama orang tua kamu, nanti kena azab. Heh, kalian pikir anak doang yang bisa durhaka? Enggak kali. Astagfirullahaladzim, ya Allah. Pikir jangan sok tahu. Wajib itu anak, ya ampun. உலகில் எந்த நாட்டிலும் போர் நடக்கக்கூடாது. வாஜ்பாய் விருப்பம். யாருன்னு அவரு? நம்ம பிரதமர் வாஜ்பாய்டா. நம்ம தெருவிலே இல்லையானே. ஏண்டா அவர் என்ன வார்டு மெம்பரா தெருவில் இருக்கிறதுக்கு? அவர் டெல்லியில தானே இருப்பாரு. பிரதமரை பாத்துக்கே இல்லையா நீ? அவர் பேரு ஒட்டாம் மூதேவி. ஒன்ன மாதிரி ஆளுகளா இருக்கனாலதான் நாட்டில் ஜனநாயகம் செத்து பணநாயகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அரசியல் பத்தில பேசாதீங்கண்ணா. அரஞ்சனா மூஞ்சி மோர கட்டிங்க. வாஜ்பாய் யாரா?
நமக்குள்ள என்ன சார்? நெட்டையா குட்டியா பணத்தை வாங்கிட்டு வண்டியை கொடுங்க சார். 15,000 ரூபா தான். ஆட என்னண்ணா நீங்க எங்களுக்கு வண்டியை பத்தின நிலவரம் ஒண்ணும் தெரியாது. ஏதாச்சும் ஒரு ரேட்டை பேசி விசுக்கணும் முடிங்க. விரைவில் பிடிபடுவான். யாருண்ணா இது? வேண்டாம் ஒரே விலை 15,000 தாயா. நான் போங்க. சார், ஒரு நிமிஷம். நம்ம அண்ணன் இருக்காரு, அவர் கரெக்டா விலை சொல்லிடுவாரு. இருங்க, கூட்டி வந்துடும். யார வேணாலும் கூட்டு வா போ. சரி. வண்டி ஒண்ணு பாத்துருக்கோம், பாத்தி அதிகமா விலை சொல்றான். நீங்க பார்த்து கொஞ்சம் பேசி முடிச்சுக்கணும். நம்மளுக்கு வண்டியை பத்தி எல்லாம் தெரியாது சார். அண்ணே ஊர்ல பெரிய மனுஷன், நீங்களே இப்படி பேசலாம். வந்து பேசி விடுங்கண்ணே. அண்ணே